நம்ம சேனல் பேர் கேனைடு 100 நாள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இப்போ கொஞ்ச நாளாக குட்டி குட்டி ஸ்டோரிஸ் பார்க்குறோம். மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. டே 38 38வது நாள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லெட் அதர்ஸ் வேர்ட்ஸ் அஃபெக்ட் யூ. மற்றவங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. நெகட்டிவாக இருந்தால் காயப்படாதீங்க, பாசிட்டிவாக ரொம்ப புகழ்ந்து பேசுனாங்கன்னா மயங்காதீங்க. ரெண்டுக்குமே இது பொருந்தும். இப்போது எ மேன் வாஸ் சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்டர் எ ட்ரீ டியூரிங் த டே. ஒரு மனுஷன் உட்காந்து மேனிக்கு தூங்குறாரு மரத்தடியில் ஒரு பகல் நேரத்தில். ஒரு மனுஷன் பகல் நேரத்தில் மரத்தடியில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. எ உட்கட்டர் கேம் பை த வே. ஒரு மர வெட்டி அந்த வழியாக வராரு. ஹி தாட், அவர் நினைக்கிறாரு, புவர் ஃபெல்லோ ஹி வாஸ் டாயில்டு ஹார்ட். டாயில்டு அப்படின்னா ரொம்ப உழைச்சி களைச்சி போயிருப்பாங்கல்ல, அதிக வேலை செஞ்சிடவங்க. அந்த மாதிரி டாயில்டு அப்படின்னா அதிகமாக உழைக்கிறது. டாயில்டு ஹார்டு அண்ட் இஸ் நவ் எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட்னா அப்படியே எனர்ஜியெல்லாம் போய் ட்ரை ஆகி சோர்வாக கிடக்குறோம்ல, அதான் எக்ஸாஸ்டட். ஓகேவா? அந்த உட்கட்டர் என்ன நினைக்கிறாரு, பாவம் ரொம்ப உழைச்சி களைச்சி போய் அசந்து படுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆஃப்டர் தட் எ ட்ரங்கர்டு கேம் பை த வே. அதுக்கப்புறம் ஒரு குடிகாரர் அந்த பக்கம் வர்றாரு. ஹி தாட், அவர் நினைக்கிறாரு, ஹி இஸ் லையிங் தர் ட்ரங்க். லையிங் அப்படின்னா எல்ஐஇ, லை, பொய் சொல்கிறது. லையிங் அப்படின்னாலும் பொய் சொல்லிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம், பொய் சொல்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் சேம் ஸ்பெல்லிங் தான். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இப்போ இங்கே வேறு அர்த்தம் என்னென்னா, கீழே கிடத்துறது, ஒரு பொருளை வைக்கிறது, லே போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி லையிங். ஓகேவா? இந்த இடத்துல தண்ணி போட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு படுத்திருக்காரு, உட்காந்துருக்காரு, தூங்குறாரு அப்படின்ற மாதிரி போதையில் இருக்கிறாருன்னு நினச்சிட்டாரு. நெக்ஸ்ட் எ வைஸ் மேன் கேம் பை த வே. ஒரு ஞானி அந்த பக்கம் வர்றாரு. ஹி தாட், அவர் நினைக்கிறாரு, தட் எ குட் மேன் வாஸ் மெடிடேட்டிங். நல்ல மனுஷன் உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சார். ஸோ அதர்ஸ் வில் சே வாட் எவர். மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், தே ஃபீல் லைக் சேயிங். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் சொல்லுவாங்க, எதை வேணாலும் சொல்லுவாங்க. டோன்ட் பி அஃபெக்டட் ஃபார் எனி ரீசன். ஓகேவா? அதுக்காக நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் அஃபெக்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னு பார்த்துடலாமா? எ மேன் வாஸ் சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்டர் எ ட்ரீ டியூரிங் த டே. தனித்தனியாக சொல்லட்டுமா? எ மேன் வாஸ் சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்டர் எ ட்ரீ டியூரிங் த டே. பார்க்காம சொல்லட்டுமா? எ மேன் வாஸ் சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்டர் எ ட்ரீ டியூரிங் த டே. ஈஸியாக தான் இருக்குது, சொல்லுங்கள். ஓகே. எ உட்கட்டர் கேம் பை த வே. எ உட்கட்டர் கேம் பை த வே. சொல்லுங்கள். ஓகே. He thought, poor fellow, he has toiled hard. இது பண்ணு. He thought, poor fellow, பாவம் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி. He has toiled hard. He has toiled hard and is now exhausted. And is now exhausted. சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். He thought, poor fellow, he has toiled hard and is now exhausted. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது, சொல்லுங்கள். He thought, poor fellow, he has toiled hard and is now exhausted. காதில் மட்டும் கேட்டு சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும், பார்க்காதீங்க. பார்த்து படிச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி கஷ்டமாயிரும். பார்க்காம காதில் மட்டும் கேட்டு சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லிடுவா? He thought, பார்க்காமே சொல்கிறேன். He thought, poor fellow, he has toiled hard and is now exhausted. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது. ஆஃப்டர் தட் எ ட்ரங்கர்டு கேம் பை த வே. ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் எ ட்ரங்கர்டு கேம் பை த வே. சொல்லட்டுமா? ஆஃப்டர் தட் எ ட்ரங்கர்டு கேம் பை த வே. இந்த கதையை ஈஸியாகவே நம்ம ஒரு 2-3 தடவை வாசிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு
பார்க்காம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நான் பார்க்காம வேணால் சொல்லி ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ சொல்லட்டுமா? ஆஃப்டர் தட் எ ட்ரங்கர்ட் கேம் பை த வே. ஈஸியாக இருக்குல்ல? He thought he's lying there drunk. He thought he's lying there drunk. சொல்லட்டுமா? He thought he is lying there drunk. கரெக்டா? ஓகே சூப்பர். சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் a wise man came by the way. Next a wise man came by the way. சொல்லட்டுமா? Next a wise man came by the way. சொல்லுங்கள். ஓகே. He thought that a good man was meditating. ஈஸியாக இருக்கா? He thought that a good man was meditating. சொல்லட்டுமா? He thought that a good man was meditating. சொல்லுங்கள். Okay. So, others will say whatever they feel like saying. So, others will say. கொஞ்சம் தனித்தனியாக படித்து பார்ப்போம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வர மாட்டேங்குதே. ஸோ others will say whatever they feel like saying. Whatever they feel like saying. சொல்லட்டுமா ஒரு லைன் மட்டும்? ஸோ others will saying whatever they feel. கரெக்டாக? தப்பு. others will say whatever they feel like saying. So others will say whatever they feel like saying. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க. Don't be affected for any reason. Don't be affected for any reason. சொல்லுங்கள். சரி பார்க்காம நான் சொல்கிறேன். Don't be affected for any reason. ஈஸியாக இருக்குல்ல? சொல்லுங்கள். ஓகே சூப்பர். முடிச்சுக்கலாமா?